டேய் இந்த நேரத்துல என்னடா பார்த்துட்டு இருக்க? கொலையை பார்த்துட்டு இருக்கேன். என்னது? கொலையை பார்த்துட்டு இருக்கேன். கொலையா? இதை நெட்டில் எப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க? 2 நாள் ஆகுது. மொத்தம் 22 லட்சம் பேர் இதை நெட்டில் பார்த்துருக்காங்க. டூப்ளிகேட் ஐடி கொடுத்து தான் கொலைகாரன் இதை ப்ரொசீஜரில் அப்லோட் பண்ணியிருக்கான். இந்த கொலையை பற்றி எனி அதர் டீட்டெயில்ஸ்? கண்டிப்பாக செக்ஸ் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணும். எப்படி அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? எதுக்காக கொலை நடக்குது? பணத்துக்காக பதவிக்காக பழிக்கு பழி வாங்குறது நம்பிக்கை தருவோம். கரெக்ட். பணத்துக்காகவும் பதவிக்காகவும் கொலை பண்ணுறவன் தப்பிக்க தான் நினைப்பான். பழிக்கு பழி வாங்குறவன் மட்டும்தான் தான் கொலை செஞ்சேன்னு தைரியமாக சொல்லுவான். ஆனால் இந்த 3 வகை கொலையிலையும் இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ண மாட்டாங்க. ஸோ இது நம்பிக்கை துரோகத்தால் பண்ண கொலைன்னு சொல்கிறீங்களா? எஸ், அதுவும் இல்லீகல் பிரச்சனைனால தான் இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ண முடியும். ஒருவேளை கொலைகாரன் சைக்கோவா இருக்கலாம்ல? சைக்கோவாக இருந்தால் கொலைகாரன் இன்டர்நெட் மூலமாக அதை ஏன் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்? கொலைகாரனை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதை விட செத்தவன் யார் எப்படியாப்பட்டவன் தெரிஞ்சால் கொலைக்கான காரணம் மட்டும் இல்லை, கொலைகாரனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே மிஸ்டர் சண்முக பாண்டியன், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. தேங்க்யூ சார். அவரியா இதை? ஓகே சார். ஷிட். கோபி, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். சார் சார் அது என் பொண்ணு தான் சார். என்ன பேருமா? ரஞ்சனி. என்ன படிச்சிட்டு இருந்தா? 10th படிக்கிறா. யாரையா லவ் பண்ணிட்டு இருந்தாளா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நல்ல பொண்ணு, நல்லா படிப்பா. மற்ற நேரம் எல்லாம் கம்ப்யூட்டர்ல தான் இருப்பா சார். வேற தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இல்லை சார். இங்கே எப்படி வந்தா? ஃப்ரெண்ட்ஸோட டூர் போய் 3 நாள் ஆகுது. எந்த தகவலும் இல்லைன்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார். படிப்பாவிங்க இப்படி கெடுத்து கொலை பண்ணிட்டாங்க சார். சரிம்மா, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அவங்கள தண்டிக்காம விடாதீங்க சார். கண்டிப்பாம்மா, நான் விசாரிக்கிறேன். கோபி சார். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு டெட் பாடியை கொடுத்து அனுப்புங்க. ஓகே சார். வா வா, சீக்கிரம் வா. சீக்கிரம் வா.
நர்ஸ் ஆ டேக் கேர். ஓகே டாக்டர். சார், ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. இனிமே உங்கள் பொண்ணு தெய்வத மாதிரி இருப்பா. தேங்க்ஸ் டாக்டர், உங்களை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். டாக்டர் மேலோகநாதன் டாக்டர் மேலோகநாதன் டாக்டர் மேலோகநாதன் டாக்டர் மேலோகநாதன் நர்ஸ், இதை கொஞ்சம் புடிமா. மேலோகநாதன் டாக்டர் மேலோகநாதன் டாக்டர் மேலோகநாதன் ஸ்டாப் இட். என் பேர் மேலோகநாதன் இல்லை, மே லோகநாதன். எங்கள் அப்பா பேர் மேகநாதன், என் பேர் லோகநாதன், மே லோகநாதன். ஓகே? என்னம்மா பொசுக்குன்னு போட்ட, வெயிட் தங்க வேணா? ஆமாம், இவங்களாம் யாரு? எதுக்காக மாலையை போடுறீங்க? எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுற என் புருஷன் தொல்லை தாங்க முடியலையேன்னு தற்கொலை பண்ணிக்கலான் இருந்தேன் டாக்டர். அந்த டயத்துல முகத்துல ஒரு சின்ன பரு வந்ததுனால என் புருஷனுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்ப சந்தேகப்பட வேற யாரும் இல்ல டாக்டர். நீங்க என் தெய்வம் டாக்டர், தெய்வம். அப்படின்னா இவர் யாரு? இவரு முன்னாள் கள்ளக்காதலன் டாக்டர், ஆனா இப்ப என் கணவர் டாக்டர். இவருக்கு பருவம் வந்தா கூட்டுவாங்க டாக்டர். உங்களுக்கு இன்னொருத்தர் தேவைப்பட்டா. அதெல்லாம் முடியாது. இது நீயே தானே இருக்கு அண்ணா, வாங்கிக்கங்கண்ணா. 50 ரூபாய் தான் சேர்த்து கேட்கறேன், அதை கொடுக்க மாட்டேன் நீ. ப்ளீஸ் வாங்கிக்கங்கண்ணா. இதுக்காயா 20 கிலோமீட்டர் மாங்கன்னு ஓட்டிட்டு வந்தேன்? அதெல்லாம் முடியாது. இந்த காசு நீங்களே வச்சுங்க. காசு காசு வச்சுங்க, பிடிங்க. இதானே இருக்கு, வேண்டாங்க, வச்சுக்கோண்ணா. 200 ரூபாய் தான் கொடுங்க. ப்ளீஸ்ண்ணா. நீ எல்லாம் பஸ்ல வர வேண்டியதானே? என்னையா பிரச்சனை? 20 கிலோமீட்டர் வந்திருக்க, ஒரு 50 ரூபாய் சேர்த்து கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறார் சார். கர்ப்பிணி பொண்ணு தானே கூட்டு வந்திருக்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சார். என் வண்டி பெட்ரோல் தான் ஓடுது. என்னையா இது? ஆட்டோல பிரசவத்துக்கு இலவசம் எழுதி வச்சுட்டு ஆட்டோ இப்போ பிரச்சனை பண்ணிட்டு ஓனர், இருக்க? நான் வாடகை தான் ஓட்டுறேன். இப்போ என்ன பணம் தானே வேணும்? நான் ஆமா தரேன். சார், கொடுங்க. நீங்க ஏன் சார் இந்த மாதிரி ஆட்டோல எல்லாம் ஏறுறீங்க? பொழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்களா சார்? யோ, முதல்ல ஆட்டோல எழுதி இருக்கிறத அழிச்சிரு. சரிங்க கிளம்பு. வாங்க அனுஷா, உட்காருங்க. சார் நீங்க டாக்டரா? அந்த சந்தேகம் எனக்கு தாம்மா இருந்துச்சு. உனக்குமா? உட்காரு உட்காரு. சூர்யா, மீட் மிஸ் அனுஷா. இன்னைக்கு தான் பிசியோதெரபிஸ்டாக நம்ம ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹலோ. ஹலோ, வீடுங்க? வேலாயுதம் காலனி, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். நானும் அங்கே தான் இருக்கேன். டோர் நம்பர் 6. ஐயோ சாரி, நான் வந்து என்னோட வீட்டு டோர் நம்பர் சொல்ல வந்தேன். அதாம்மா, அப்படிதானே அமையும். ஹீரோ இல்ல அவரு. ஓ, இட்ஸ் ஓகே, லீவ் இட். பரவாயில்ல, அதை விட்டுருங்க. வேண்டாங்க, வேண்டாம், அதை விட்டுருங்க. இது எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, ஐயோ இல்ல வேண்டாம். பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, சாப்பிடுமா, சாப்பிடு. சோரை பார்த்து சித்திரை வரையதும், ஃபிகரை பார்த்து ஆம்பளைங்க உதவி பண்றதும் இயல்பாச்சுப்பா. ஏன் சார் புலம்புறீங்க? வயிறு எரிதியா? அவ்வளவு காரமாவா இருக்கு? ஆமா ஆமா. தயிர் சாதம் எப்படி சார் காரமா இருக்கும்? புருஷனை பாரமா நினைக்கிற ஒவ்வொரு பொண்டாட்டியும் சமைக்கிற தயிர் சாதம் மட்டும் இல்ல, குடிக்கிற காப்பி கூட காரமா தான் இருக்கும். ஆமாமா, முதல் தாரம், 2ஆம் தாரம், 3ஆம் தாரம். இப்படி பாக்கெட்ல பேனா வச்சிருக்கிற மாதிரி பொண்டாட்டிகளை வீட்டில் வச்சிருந்தா எல்லா தாரமும் பாரமா தான் நினைப்பாங்க. ஏன் சார், நான் தான் வளரல, என்னை சுற்றி உள்ள குடும்பமாவது வளர்ட்டேன்னு முயற்சி பண்றேன். ஹலோ. சைன் பண்ண மாட்டியா? ஏய், அண்ணன் சொல்றது கேட்கலையா? கை நல்லா இருக்குல்ல, சைன் போடுறதுக்கு என்ன கேடு? இவன் உன் தம்பி தானே? இங்க அடிச்சா அங்க வலிக்கும். சைன் போட மாட்டியா நாராயணா? சரிண்ணா.
ஆம். ம், கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உன் தலையெழுத்து வணக்கம் ஐயா. ம். அண்ணா, அழகப்பா, அனந்தராமா, நானே அங்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே இங்க வந்துட்டீங்க. உட்காருங்க, உட்காருங்க. அண்ணா, we have not come here for sitting and eating. We have come for meeting அண்ணா. அண்ணா, அந்த இடத்துல ஐ மீன் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அது என்ன ஆச்சுன்னு கேக்குறதுக்காக வந்தோம். கம் ஆன். அழகப்பா, ஏன் அதுக்குள்ளார அவசரப்படுற? இப்பதானே வந்தோம், அதுக்குள்ளார அத பத்தி பேச ஆரம்பிச்சுட்ட. நோ வேஸ்ட் ஆஃப் டைம், ஆல் ஃபாஸ்ட் சொல்லுங்கண்ணா. அது நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். பாவம், அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம முன்னோர் காலத்துல இருந்து அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாம் அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்ல எனக்கு மனசு வரல. ரொம்ப பாவமா இருந்தது. அதனால அந்த இடத்த நான் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். இத நான் உங்க 2 பேருக்கும் சொல்லி இருக்கணும், சொல்லல. நானு தப்பு பண்ணிட்டனோ? தப்பு கிப்பு அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு. நீ எடுத்த முடிவுனா அது நியாயமா தான் இருக்கும். 100% கரெக்ட். நம்ம ஃபேமிலி பேரை ஹைல தூக்கி வச்சிட்டீங்க. விடுங்கண்ணா, ஹாஸ்பிடலுக்கும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் எவ்வளவோ ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். விடுங்கண்ணா. சாந்தி, தேங்க்ஸ்மா. என்னமா டீ ஒரே சர்க்கரை அள்ளி கொட்டி இருக்க? மாமா 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்கல்ல, பாசம் அதிகமாயி சர்க்கரையை அள்ளி கொட்டிடுச்சு. அண்ணா, என் காதுக்கு ஒரு நியூஸ் வந்தது. என்ன நியூஸ்? அதான் நம்ம பேத்தி ஸ்வராஞ்சலிக்கு நீ ஏதோ மேரேஜுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கியாமே, உண்மையாவா? இஸ் இட் ட்ரூ? ஆமா அழகப்பா, நான் இருக்கும் போதே அந்த சுபகாரியத்தை நடத்திலான்னு தான். அதுவும் சரிதானே அண்ணே. நம்ம பேத்தி எங்க காணோம்? இப்ப வந்துருவா. காலேஜுக்கு போயிருக்கால, டிகிரி படிச்சிட்டு இருக்கால. ஐ சி. அப்படின்னா ஸ்வராஞ்சலிக்கு இன்னும் எஜுகேஷன் நோ கம்ப்ளீட். இந்த வருஷம் முடியுது, முடிஞ்ச உடனே கெட்டிமலம் கொட்டிட வேண்டியதுதான். அனந்தராமா, தாத்தா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஃபங்க்ஷன் இருக்கு. பிரஸ்காரங்க, டிவிக்காரங்க எல்லாரும் அங்க வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதனால சாம்ராட்டியும் திருவேணியும் கூட்டிக்கிட்டு அவ காலேஜுக்கு போயிருக்கிறா. அண்ணா, நம்ம ஸ்வராஞ்சலிய கல்யாணம் பண்ண போறது நம்ம சாம்ராட்டு தானே? அட ஆமாண்டா, நம்ம சாம்ராட்டே தான். ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். என்ன? இந்த மேரேஜ் விஷயம் இருக்குல்ல, கல்யாணம், அது அவ்வளவு சுலபம் இல்லனா. அதுல இந்த லைஃப் கனெக்ஷன் ஃபுல்லா இருக்கும். எதுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த பாருங்கண்ணா, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ரொம்ப டேஞ்சரஸ். இந்த லவ் கிவ்னு சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்வராஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்க போற பையன் வேற யாரும் இல்ல, நம்ம சாம்ராட் தானே. அட, நீ நானும் எடுத்து வளர்த்த பையன் தானே அவன். அண்ணே, நம்மளது சம்பிரதாயமான குடும்பம். கல்யாணத்துக்கு முன்னாடி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, சொந்தக்காரங்க எல்லாருமா சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த ஒரு என்கேஜ்மெண்ட் ஏற்பாடு பண்ணணும். யூ ஆர் ரைட் பிரதர். அது என்னன்னா, அண்ணன் கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்து ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டாரு. அவர் இதெல்லாம் பண்ணுவாரா? அழகப்பா, அண்ணன் எப்பவும் நம்ம பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாரு. என்ன சொல்றீங்க? அழகப்பா, அனந்தராமா,
என்னதான் நான் சிட்டிக்கு வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் எப்பவும் நான் உங்க அண்ணன் தானடா. பாத்தியா? சரி, இந்த விஷயமா நாம சொந்தக்காரங்க, ஊர்ல இருக்கிறவங்க, நண்பர்கள் எல்லாரையும் ஒன்னா வரவழைச்சு சாஸ்திர சம்பிரதாயம் பிரகாரம் செய்யலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, அப்படியே செஞ்சிருவோம். வெரி என்ன குட். சுப்பிரமணி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? எனக்கு என்னப்பா, சிட்டி கோ கோன்னு சொல்லுது, ஃபாரஸ்ட் கம்முன்னு சொல்லுது. நான் ஓகே ஓகேன்னு ஹாப்பியா இருக்கேன். ஆமா, உன் பேப்பர் ரீடிங் எப்படி இருக்குது? என்ன அவன் படிச்சுக்கிட்டு அப்படியே வாசம் வரைக்கும் போயிட்டான்? படிச்ச பேப்பரையே 100 தடவை படிக்கிறான். அதுல என்னதான் கதையோ என்னவோ தெரியல. மகளோட கல்யாணம் வேற வருது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கான். நீ இருக்கும்போது அவன் ஏன் வீணா சிரமப்படணும்? யூ ஃபர்கெட். மாமா, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா வீட்ல நிறைய வேலை இருக்கு. பெயிண்டிங் அடிக்கணும், பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும், நகை நட்டெல்லாம் வாங்கணும். அப்படி இருக்கும்போது அம்மா சாந்தி, நீ சும்மா இரு. நம்ம ஐயனார் அண்ணன் என்ன டியூப் லைட்டா? பிரைட்டா இருப்பாரு. சொடக்கு போறது கூட எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாரு. அண்ணா, நீங்க நல்ல நாள் பார்த்துட்டு ஏற்பாடு பண்ணி போன் பண்ணுங்க. நாங்க வரோம். சாப்பிட்டுட்டு போலாமே. அதான் ஃபங்க்ஷனுக்கு வரோம்ல, வாங்கண்ணே. பேத்தி ஸ்வராஞ்சல கேட்டேன்னு சொல்லுங்க. சரி வரண்ணே. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நம்ம சாந்தி, என்ன மாமா? உங்க மாமனுங்க வந்து நம்ம சுராஞ்சலிக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும், என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. நீ என்ன சொல்ற? நீங்க என்ன செஞ்சாலும் அது சரியா இருக்கும் மாமா. நீ சுப்பிரமணி, உங்களை தாங்க கேட்டுட்டு இருக்காரு. சும்மா ரெடி, கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்கப்பா. சரி. தாத்தா 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 டாடி. என்னம்மா? தாத்தா எங்க? எனக்கு என்னம்மா தெரியும்? நீங்க ஒண்ணு. தாத்தா 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 எங்க போயிருப்பாரு? அம்மா, தாத்தா எங்கம்மா காணோம்? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு பாரு. அம்மா, எனக்கு ரொம்ப கோவம் வருது, உண்மையை சொல்லு. சும்மா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காது. ஆமா, ஒருவேளை தாத்தா அங்க இருப்பாரோ? தாத்தா 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 எங்க போயிட்டாரு? என்கிட்ட சிக்க கூடாதுன்னு விளையாடுறீங்களா? பாருங்க நான் என்ன பண்றேன்னு. என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? தலைவரே, அந்த வேதாச்சலத்துக்கு திமிரு அதிகமாயி போச்சு. அவனை முதல்ல தீர்த்து கட்டணும். இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்து பேசுறது எனக்கு என்னமோ சரியா படல. இது உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா அது எனக்கு அப்படி தோணல. நான் எந்த வேலையில கை வச்சாலும் அது சக்சஸ் ஆகும். ஆனா இது அப்படி ஆகலையே. அந்த புறம்போக்கு எனக்கே ஆப்பு வச்சு அனுப்புறான். அதை நினைச்சா எனக்கு அப்படியே. பொறுமை. கூல் டவுன், கூல் டவுன். அந்த இடத்த நம்ம பேருக்கு மாத்தணும் இல்லையா? அந்த இடத்துல நாம ஒரு அபார்ட்மெண்ட் கட்டணும், அதானே? இவர் இருக்கிறது எதுக்காக? நமக்காக தானே. நாம இவரை நம்பி தானே இருக்கோம். இவரு எந்த வேலையா இருந்தாலும் நமக்கு செஞ்சு கொடுப்பாரு. இதோ அவனே வர்றான் பாரு. வாங்க வேதாச்சலம் சார், வாங்க. வணக்கம். வேதாச்சலம் சார், சொல்லுங்க. எங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து உங்க வேலைகளை எல்லாம் விட்டுட்டு எங்களை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தலைவரே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த நாட்டு குடிமகன். எங்க அப்பா எந்த நேரத்துல எனக்கு ஜனார்தனன் பேர் வச்சாரோ அந்த நிமிஷத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜனசேவையே ஜனார்தன சேவனை செஞ்சிட்டு இருக்கேன். இந்த ஜனசேவைக்கு தன் உடல், பொருள், ஆவி சகலத்தையும் கொடுத்து கூடவே இருந்து ஜனசேவை செஞ்சிட்டு இருக்காங்க தோழர்கள் சலபதி ராவ், பகவான் தாஸ். அதனால நீங்களும் கூட கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா இந்த ஜனசேவையை சிறப்பா செய்ய முடியுங்கிறது என்னோட ஆசை. ரொம்ப சந்தோஷம் தலைவரே. அரசாங்க கஜானாவுல கோடி கோடியா ஃபண்ட்ஸ் இருக்கு. நீங்க இதெல்லாம் உபயோகிச்சு எவ்வளவோ நல்ல காரியங்கள் பண்ணலாமே. உங்க விருப்பம் போல நீங்க நினைச்சத எது வேணாலும் சாதிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க என்கிட்ட உதவி கேக்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
வெரி குட் கொஸ்டின். நீங்க சொல்றது உண்மைதான். வேதாச்சலம் சார், நம்ம ஜனங்க எப்படி தெரியுமா? நல்லவங்க. பணம் கொடுத்தா அதை குடிச்சு கும்மாளம் போட்டு காலி பண்ணிடுவாங்க. அதனாலதான் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏழை ஜனங்களுக்கு வீடு கட்டி தரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு உங்க உதவி தேவை. இதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். கண்டிப்பா செய்யலாம் சார். வெதாச்சலம் சார், நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அந்த சிட்டிக்கு நடுவுல இருக்கிற இடத்த நம்ம தலைவர் பேருக்கு மாத்தி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம். நீங்க ஒண்ணு சும்மா அந்த இடத்த கொடுக்க வேணாம். ஏதோ கொஞ்சம் பணம் தர்றோம், வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க. பரவாயில்ல தலைவரே, அந்த இடத்த வாங்க நல்லா பிளான் பண்ணிருக்கீங்க. நீங்க யாரு இவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த இடத்த பத்தின கனவை விட்டுடுங்க. ஒரு அடி இடம் கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது. வேதாச்சலம், ஆத்திரப்படாதீங்க. கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பாருங்க. யோசனை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். இதுதான் என்னுடைய ஃபைனல் டிசிஷன். ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டீங்க அவனை. இப்ப வச்சான் பாத்தீங்களா பெரிய சைஸ் ஆப்பு. கெஞ்சிக்கிட்டே இருந்தா மிஞ்சிக்கிட்டே இருப்பானுங்க. ஃபைனல் டிசிஷன் கொடுக்கறதுக்கு அவன் யாரு? ஃபைனல் டிசிஷன் நான் எடுக்கிறேன். புத்திசாலிங்க சொல்ல மாட்டாங்க, செஞ்சு காட்டுவாங்க. சலபதி ராவ், கேக்கு போன போடு. சாஜி, இதெல்லாம் ஓ வேலைதானா? ஆமாடா, இது என்னோட வேலைதான். நான் தான் அங்க இங்க கை வச்சு கடைசியா ஏன் அடிப்படையிலே கை வைக்கிறியா? இந்த பணங்காட்டு நரி சாஜி யாருன்னு தெரிஞ்சும் என் கம்பெனி தொழிலாளிகளை தூண்டிவிட்டு எனக்கு எதிராக போராட வைக்கிறேன். அதனாலதான் நானும் இந்த விளையாட்டை ஆரம்பிச்சேன். விளையாட்டுன்னு வந்துட்டா இறங்கி விளையாடுறது அந்த சாஜிக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மாநிலத்துல யார் யாரெல்லாம் தொழிலதிபரா இருக்கணும், யார் யாரெல்லாம் ஆட்சியில் இருக்கணும்னு முடிவு பண்றது இந்த சாஜி தான்டா. புரிஞ்சுதா? என்கிட்ட வேலை செய்யற ஒரு சாதாரண அடியாளை வச்சு ஒன்ன கொலை பண்ணா பின்ன எனக்கு அதுல என்னடா சோகம்? ஒன்ன இந்த கையாலேயே கொல்லணும். உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி கையாலலாம் என் உயிர் போகாதுடா. இப்படி பயமுறுத்துற வேலையெல்லாம் வேற யாரையாவது. உன்னோட வீரவசனத்தை எம்பி வரதனை தோக்கடிக்கிறதுக்காக நீ ரகசிய திட்டம் போட்ட போய் உன்னை நான் தூக்கி இருக்கணும். அன்னைக்கு நான் விட்டது எம்பி சொன்னதுனாலதான். ஆனா இப்போ எனக்காக, இந்த சாஜிக்காக மட்டும் இந்த சிட்டில சாஜிக்கு எதிரா ஒருத்தனும் வாய் திறக்க கூடாது. சாஜியை எதிர்த்து நிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். கொடூர சாவு. கொடுறா அந்த கத்திய.
மாட்டல? மறக்க மாட்டேன். உன்னை பத்தி தெரியும். போன வருஷம் மாதிரி ஏமாத்திராத. நீ டியூட்டி முடிக்கிறதுக்குள்ள நான் இங்க வந்துடுவேன். இந்த வாட்டி நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் தனுஜாக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? தெரியாது. வாட் ஹேப்பன்? அந்த ராஸ்கல் பொறம்போக்கு பிரபு இருக்கானே ஒரு பப்ல வச்சு அவளை அசிங்கப்படுத்திட்டான். கொஞ்ச நாளாவே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அவளை. என்னடி சொல்ற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். நான் இப்போ தனுஜா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே ஷூர். பை. பை. ஏண்டா இந்த சுரேஷ் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். நான் நாளை காணோம். எங்க போயிருப்பான்? பெஸ்ட் ஏர்போர்ட் ARRIVAL அறிவல். படு பயங்கரமா பேர் வச்சிருக்காங்களே. எஸ் சார், நான் ஏர்போர்ட்ல இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே சார், இன்ஃபார்ம் பண்ணுறேன். எஸ் சார். ஹலோ விஸ்வநாதன். ஹாய் அருண். என்ன உங்க போலீஸ் வேலையை ஏர்போர்ட்ல விரிச்சு வச்சிருக்கீங்க? நீ போலீஸ் வேலையை விட்டு போனாலும் நல்லா மோப்பம் பிடிக்கிறியே. ஒரு குள்ள நிறைய பிடிக்க வந்திருக்கோம். யார் அந்த வேட்டைக்காரன்? உங்களுக்கே நல்லா தெரியும். யாரு? இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் அலெக்சாண்டர். அப்ப அந்த குள்ள நரி கதை முடிஞ்சதுன்னு சொல்லு. சரி, டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஓகே சார், பாய். இருக்கிற ஜெயந்த் ரமேஷும் டாக்ஸி டிரைவர் விஷயத்தில் வாட்ச் பண்ணுறாங்க. ஜெட் ஏர்வேஸில் மும்பைக்கு போகிறதுக்கு அவன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கான். இப்போ டைம் 8:30, 10 மணிக்கு அந்த ஃப்ளைட். செக்கிங் டைம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் எந்த டைம்லையும் உள்ள வரலாம். உங்களையும் என்னையும் தவிர இங்கே இருக்கிற எந்த போலீஸ்காரங்களுக்கும் இந்த ஆப்ரேஷன் பற்றி தெரியாது. ஓகே விஸ்வா, எந்த காரணத்துக்காகவும் அவன் தப்பிக்க கூடாது. அது மட்டும் இல்லை, அப்பாவி பொதுமக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் இந்த ஆப்ரேஷன். நீங்கள் ஏர்போர்ட் உள்ள இருங்க, நான் வெளியே இருக்கேன். சார், இங்க தான் இருக்கான்னு சொன்னா எங்க போயிருப்பான்? கூட்டம் வேற ஹெவியா இருக்கு. ஹலோ, கொஞ்சம் தள்ளுங்க. எருமாடு மாதிரி உரச. என் ஃப்ரெண்டுங்க அங்க இருக்கானுங்க, அங்க போகணும் நானு. இதுக்குன்னே இங்க வரானுங்க. இந்த பக்கமா தானே வரேன்னு சொன்னேன். என்னன்னா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கல்ஃப்ல இருந்து வரவங்க இந்த வழியா தான் வரணும். நான் எத்தனை முறை இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இல்ல ஏதாவது மாத்திருப்பாங்களோன்னு. என்ன? இல்ல வர வழிய ஃப்ளைட்டோட டைமிங் அடிக்கடி மாத்துறாங்கல்ல, அந்த மாதிரி வழியும் மாத்திருப்பாங்களோன்னு. காமெடி பண்ணாதடா. கிளம்பிட்டாயா கேமராமேனு? ஊருட்ட மாதிரி தான். இது யாரா வர்றது? இவங்க தான் ஏர் ஹோஸ்டஸ். பார்த்தா ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி இருக்கு. சுமாரா ஃளைட்ல வரவங்க இவள பார்த்தா பேதி ஆயிருவாங்கடா. துபாயில இருந்து புறப்பட்ட ஏர்லைன்ஸ் விமானம் சற்று முன் வாடா, ஃளைட் வந்துருச்சு. அதுக்கு நீ எங்கடா போற? ஏய், அதான் ஃளைட் வந்துருச்சுல. ஐயோ கடவுளே, அவன் செக் அவுட் எல்லாம் முடிச்சு பேக்கை கொண்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீ அந்த கண்ணாடி வழியா பாத்துட்டு இரு, அவன் வருவான். அழாதீங்க. டேய், உனக்கு அறிவு இல்ல? பப்ளிக்ல இப்ப அந்த பொண்ணு போட்டோ எடுத்துட்டு இருக்க. அந்த ஆளு எதுக்கு அழுகுறான்? அவன் இந்த பொண்ணோட பக்கத்து வீட்டுக்காரன். இவளோட புருஷன் இப்ப துபாயில இருந்து வந்துட்டு இருக்கான். அதான் அந்த ஆள் வரத்துக்கே இந்த ஆள் அழுகுறான். அடே களிமண்ணு தலையா, பக்கத்து வீட்டுக்காரனா புரிஞ்சுக்க வேணாமா? உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி என்னத்த பண்ணி. சார், அவன் ஒயிட் கலர் ஸ்கார்பியோல வந்துட்டு இருக்கான் சார். ஓகே விஸ்வா, கெட் ரெடி. ஏய் பிரபு, ஹரி வராடா. ஹாய் ஹரி. ஹாய். டேய், நான் வேகமா போய் வண்டி எடுத்துட்டு வரேன்டா. சீக்கிரம் கொஞ்சம் நகருங்கம்மா. நகருங்க.
இட்ஸ் ஓகே. கண்ணு முன்னு தெரியாம அவன் ஓடி வரான். அவன் ஏதோ ஃப்ராடுன்னு நினைக்கிறேன். போலீஸ்காரங்க சரி வா வா வா. அடுத்தது உனக்கு என்ன வேணும்? சார் இருக்காரா? என்ன விஷயம்? சாரை பார்த்து கதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உன் பேர் என்ன? சங்கர். வணக்கம் சார். அப்பா பண்ணிட்டேன். சங்கரா? ஒரு பிரம்மாண்டத்தையும் காணமே. ஏன் சங்கருங்க? அதானே பார்த்தேன். நக்கலு. போங்க. மாட்டினியா? போங்க போங்க. கிச்சன்ல ஆள் இல்லையா? போங்க தம்பிகளா, போங்க போங்க. வேற யாராவது வீட்டோட ஓடி போட சொல்றப்பா. போங்கப்பா போங்கப்பா போங்கப்பா. அந்த போங்க. வாய்ப்பு தேடி வந்த என்னையே வாட்ச்மேன் ஆக்கிட்டாங்க. இதுல இவங்க வேற. வாப்பா எஸ் சங்கர். பேரை பிரிச்சு சொல்லாதீங்க, அசிங்கமா இருக்குல்ல. நான் ஏப்படம் சங்கர் நான் சொன்னேன். அன்பு அறிவு அழகுலாம் முதல்ல ஏங்கில தான் தொடங்கும். என்ன பார்த்தோன்னே அழகானவன் அறிவானவங்கிறத கண்டுபிடிச்சிட்டேனே. இப்படி ஒரு நினைப்பு இருக்கா உனக்கு? டக்குனு மாறிட்டான். சரி, ஏன் வளசிக்கல வந்த? சாதம் கொண்டு விட்டு வந்தியா நீ? ஜாதகமா? ஏங்க நான் என்ன பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போறேன். நான் சினிமாவில் கதை சொல்ல தாங்க வந்தேன். கதையை நம்புங்க. நல்லா தான் பேசுற. உன் சாதகம் நல்லான்றதான் அவரு கதை கேட்பாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கதை சொல்ல வந்தேன். ஏன் சாதகம் சரியில்லை, அவருக்கு அசண்டா சேர்ந்துட்டேன். தெரிஞ்சுக்க. என்னங்க சொல்றீங்க? பல டேட்ட பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு கதை சொல்ல வந்தா கதை கேட்காம கட்டத்தை கேட்கறாருங்கிறீங்க. ஏங்க கட்டத்தை நம்பினவன் எவனும் இன்னைக்கு ஃபீல்ட்ல கிடையாது. கதையை நம்பினவன் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? என் கதை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். நாங்களும் ஓப்பனுங்க அப்படித்தான் பேசணும். 10 மணி ஆச்சு, பவர் வந்துரும். என்ன கரண்ட் இல்லையா? பவர் இல்லையா? பவர் ஸ்டார். ஏங்க அவருக்கு பவர் ஸ்டார்னு யாருங்க பேர் வச்சா? யாரும் கொடுக்கல, அவனா வச்சுக்கிட்டான். அவனா வச்சுக்கிட்டானா? பேசாம அப்படி உட்கார். பணம் இருக்கவன்லாம் பட்டம் வாங்கிடுறானுங்க. நம்ம ஓவரா பேசிட்டோம் பவரை பத்தி. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன சுந்தராஜ், பவரை பத்தி சொன்னியா? சொல்லிட்டேன். பவர்னு சொன்னியா? பவர் ஸ்டார்னு சொன்னியா? கமான். ஐயோ, இந்த பேருக்கு இந்த ஆளை அலைகிறாங்க. வணக்கம் சார். என்ன தம்பி, கரெக்ட் டயத்துக்கு சுப முகூர்த்தத்துல வந்துருக்கீங்க. உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தம்பி, எனக்கு டைமே கிடைக்கல தம்பி. இப்பதான் டைமே கிடைச்சது. சரி சரி, நீங்க கதை சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, அது உங்க சொந்த கதையா இல்ல வேற யார்கிட்டயாவது சுட்ட கதையா? சார் என் சொந்த கதை சார். சொந்த கதையா? சரி சொல்லுங்க தம்பி. சார் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கரண்ட் மேட்டர். சார் பேஸ்புக்கை பேஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரியை ரெடி பண்ணியிருக்கேன் சார். இந்த பவருக்கே பவர்ஃபுல் கதையா? இதெல்லாம் பவரா? ஆமா சார். சரி சொல்லுங்க. சார் இன்னைக்கு பசங்க பொண்ணுங்க எல்லாருமே பேஸ்புக்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க சார். அப்படி அக்கௌண்ட் வச்சிருக்கிற 2 பொண்ணுங்களை காட்டுறோம் சார். அந்த பொண்ணுங்க பசங்க கூட பழகி காதலிக்கிற மாதிரி நடிச்சு காசை கறக்குறாங்க சார். அதுக்காக ஒரு வீட்டே எடுத்து தங்கியிருக்காங்க சார். அந்த வீட்டுல ஒரு பேய் இருக்கு. அந்த வீட்டை ஓபன் பண்ணா சொன்னோம்ல, அது இந்த வீடு தான். சொந்த மருமகன் கூட பார்க்காம ரேப் பண்ணி கட்டி தொங்க விட்டானுங்க. இப்போ அது பேயா தெரியுது. அட காலம் மாறி போச்சுப்பா. இந்த காலத்துல காமன் ஒன்ட்டா மகன் மருமகன் எல்லாம் ஒன்னாத்தான் பாக்குறாங்க. இந்த வீட்டுல கூட 2 பொண்ணுங்க குடியிருக்காங்க பாருப்பா. சரி சரி நட. 9 8 4 0 1 5 2 3. எப்போ வருவனே? சொல்றதே இல்ல. Thank you so much. Love you too. இன்னும் ரிப்ளையே வரல. என்ன கிஃப்ட்? என்னடா விட்டுறது? என்ன பண்றது? இனிமே பண்ண மாட்டேன். எப்படி விடுறது? எப்படி விட சொல்ற? ரூபா 5 லட்சம். 5 லட்சம்ன்றது உன சாதாரணமா பச்சா?
எப்படா தொலைஞ்சது சொல்றா சொல்லு. இல்லண்ணாச்சி, கொடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டா கொடுத்துட்டாச்சு. கடைசியா இளஞ்சி சாவித்திரி அம்மா வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் தொலைஞ்சு போச்சு அண்ணாச்சி. நான் எடுக்கல அண்ணாச்சி. டேய், இந்த பணம் எங்க இருந்து எப்படி வந்து எங்க போதும் தெரியுமா உனக்கு? வெளிநாட்டுக்கு போய் பாடுபட்டு சம்பாரிச்ச பணம் இது. இதை சேர்க்க என்ன பாடுபட தெரியுமா? கவர்மெண்ட் மூலியமா கொடுத்தா அதுக்கு வேற நிறைய செலவு தான். ஹவாலா மூலியமா நம்ம கிட்ட கொடுத்து விடுறாங்க. அதை பொறுப்பா செய்ய வேண்டாம். செய்யற வேலை எதுவா இருந்தாலும் நேர்மை இருக்கணும், புரியுதா? அதுல நியாயம் இருக்கணும். டேய், இந்த பணத்தை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு வா. சரிங்க. உழைச்ச காசு ஒத்து ரூபாய் கூட ஏமாத்தக்கூடாது. அந்த காசுக்கு நீ தான் பொறுப்பு. டேய், உங்களுக்கு போன போறேன். சரிங்க. மணி, யாரா 2 பேரும் இந்த பக்கம் வர்றானுங்க? யாராவது நமக்கு என்னடா? போடுறா, ஜோக்கரா போடுறா. பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நம்மளும் ஒரு விளையாட்டு விளையாடுவோம் மாப்பிள்ள. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதி, நேர்மை, நியாயம். விட்டா அடி உத குத்து தொலைச்சிருவேன். பணத்தை தொடணும்னு நினைச்ச போன மாட்டோம்டா. ஹே காயத்ரி, வெளியில ஒருத்த வந்திருக்காண்டி. அவன் கிட்ட நான் கறக்க போறேன். இடையில கொஞ்சம் கூப்பிடுறேன்னா. இத்தனை நாளா ஃபேஸ்புக்கில் சாட் பண்ணி இப்போதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாளே. இன்னைக்கு எப்படியும் பார்த்துட்டு தான் போகிறோம். ஹாய். ஹாய். ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேன். சாரிடா, அப்பா அம்மா வந்திருக்காங்க, அதான் கோச்சிக்காத. ஓகே. சரி, மொபைல் வாங்கிட்டு வந்தியா? இந்தா. ஓகே சரி, இப்போ நீ கிளம்பு, நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே பாய். சரி தம்பி, நம்ம தொழில் ஃபேக்டரிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போய்கிட்டு இருக்குண்ணே. போன வருஷத்தோட இந்த வருஷம் 5 கோடி ரூபாய் லாபம்ண்ணே. ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணே. அப்படின்னா நம்ம லேபர்ஸுக்கெல்லாம் வர்ற தீபாவளிக்கு டபுள் போனஸா கொடுத்துரு. சரிங்கண்ணே. அவங்க சந்தோஷமா இருந்தா தானே நம்ம மேலும் மேலும் உயர முடியும். ஆமாண்ணே, சரிங்கண்ணே, அப்படியே பண்ணிடுவேண்ணே. அப்புறம் ஒரு முக்கியமான சமாச்சாரம். என்னண்ணே? நம்ம தருணுக்கு திருப்பூர் கம்பெனி எழுதி வச்சிருக்கேன். அண்ணே, என்னண்ணே சொல்றீங்க? ஆமாம் தம்பி, நமக்கு என்ன குடும்பமா குட்டியா? தருந்தாடா புள்ள. சரிங்கண்ணே. எனக்கு எல்லாமே அவன் தான். ஆமாண்ணே. என் சொத்து போற அவனுக்கு தான். சரிங்கண்ணே. அது மட்டும் இல்லாம அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பொறுப்பு வரும். அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன். ஹாய் டாடி. ஹாய் பெரியப்பா. பாப்பா, இன்னைக்கு செலவுக்கு 5000 கொடுப்பாங்க. ஒரு நாள் செலவுக்கு 5000?
என்னப்பா கேட்டதை கொடுப்பா. இந்தப்பா 500 ரூபா இருக்கு, இதை வச்சு செலவு பண்ணும். டாடி அப்பா இருப்பா, இது பிடி. பெரியப்பா தான் நீ தான் இருக்கிய. இதுல 10,000 ரூபா இருக்கு, ஜாலியா செலவு பண்ணு. சரி ஓகேப்பா ஓகே. பணத்தை செலவு பண்ணா மட்டும் பத்தாது தம்பி, சம்பாரிச்சும் பழகணும். சம்பாதிக்க நீ 2 பேர் இருக்கீங்க. செலவு பண்ணத்தான் நான் இருக்கேன். அது செலவு பண்றேன். அப்பா பிள்ளையா பிறந்தா சின்ன மாதிரி பிறக்கணும், அது போதும். வர்றேன் டாடி, வர்றேன்ப்பா. அப்பா என்னன்னு நான் கொடுத்தது பத்தலைன்னு நீங்க வேற கொடுத்து அவனை இப்படி கெடுத்து விடுறீங்களா? அட விடுப்பா, இது இல்லைன்னா இருக்கிறது ஒத்த புள்ள.